கவர்மெண்ட் ரியாக்ட் பண்ணணும்னு தெரியும். ஆனால் இவ்வளோ சீக்கிரம் ரியாக்ட் பண்ணணுன்னு நானே விச் இஸ் வெரி அன்எக்ஸ்பெக்டட். அப்பனும் அவனும் சேர்ந்து கொஞ்சம் நஞ்சம் ஆட்டமாடா போட்டிங்க. ரோடு என்னது, வீடு என்னது, மீடியா என்னது, எவன் பேசினாலும் உள்ளே தூக்கி வைப்பான். போராட்டம் நடத்துறியா? நீ ஜாலியாக போராடிட்டு நான் போயிட்டு கூலி படம் பார்த்துட்டு வந்து காலைல ரிவ்யூ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த போராடினவங்க, அந்த மாற்றுத்திறனாளிகள், அவங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன சந்தோஷம் ஒன்று வந்திருக்கும். எங்களையாடா பண்ணீங்க, சொஃபிஸ்டிகேட்டடான லைஃபு, கோடிக்கணக்கில் காசு வச்சுருக்கிற, நீ நினச்சா என்ன வேணால் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் இருக்க ஒன்றேவே காலைல 9 மணிக்கு கூப்பிட்டு போயிட்டு நைட்டு 9 மணிக்கு கொண்டு வந்து இறக்கி விட்ருக்கானுங்க. அதுவும் எங்கே இங்கேருந்து 400 கிலோமீட்டர் எடுத்துகிட்டு போயிருக்கிறான். இப்போ இந்த உன் கூட சுற்றுறானுங்கள்ல, அவனுங்களுக்கெல்லாம் ஒரு பயம் ஒன்று வந்திருக்கும். உனக்கே உள்ள ஒரு பயம் வந்திருக்கும், நம்மளேவே இந்த குத்துறானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கூட இருக்கிறவனுங்க என்ன இந்த ஆளையே போட்டு இப்படி இது பண்ணுறாங்க, இப்போ நம்மெல்லாம் ஏமாத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பயம் வந்திருக்கும். வளர்ப்பு சரியில்லை. அதாவது ஒரு டெக்காரம், ஒரு டீசென்சி மெயின்டைன் பண்ணணும். அத்தனை பேர் இருக்காங்க, உன்னை ஃபாலோ பண்ணுறவங்க, கட்சியில் இருக்கிறவங்க, வயசானவங்க, குழந்தைங்க, பெண்கள் எல்லாருமே இருப்பாங்க. இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு பேசுகிற பேச்சா அது? இதில் இடையில வேறு ஒருத்தர் வந்து நான் வெறியோடு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவரு வேறு 60 வயசில் பண்ண வேண்டிய காரியமா சார் அது? உங்களையெல்லாம் நாங்கள் இதுக்குள்ளே எடுத்துகிட்டு வரல, நான் இவங்களே போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கேன். கொத்தூஸ் பெருமையாக நாங்கள், ஆமாம் நாங்கள் கொத்தூஸ் அப்படின்னு. இன்றைக்கி எவனுமே வரவே இல்லையே. ஏன்னா உங்கள் வீட்லேயும் பெண்கள் இருக்காங்க, குழந்தைகள் இருக்காங்க. நீ எவனுக்காவது ஒரு குழந்தைக்கு அப்பாவாக இருப்பால், உனக்கு தங்கச்சி இருக்கும், அம்மா இருக்கும் அப்படிங்கிறனால பேசலை. இது வந்து நீ பர்டிகுலராக ஒரு பர்சனை பின் பாயிண்ட் பண்ணி பேசினனால தான் இந்த பிரச்சனை அப்படின்னு மற்றவங்களாம் வந்து திசை திருப்ப பார்க்குறீங்க, ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறீங்க. கிடையாது. இப்படி பேசுனா அது யாராக இருந்தாலும் அடி விழும், யாராக இருந்தாலும் ஆக்ஷன் எடுப்போங்கிறத காட்டுறதுக்கு தான் இந்த கவர்மெண்ட் வந்து இன்றைக்கி ஒரு ஸ்டெப் எடுத்திருக்கு. தட் இஸ் வெரி அப்ரிஷியேட்டபிள். நாளைக்கு இதை பார்த்து 4 பேர் பயப்படுவான். யார்கிட்டையாவது பேசும்போதோ இல்லை ஏதாவது பேசும்போதோ பார்த்து நிதானமாக நிறுத்தி சுதாரித்து பேசுவானுங்கள்ல, அதுக்காக பண்ண விஷயமாக தான் நான் இதை பார்க்குறேன். வெரி அப்ரிஷியேட்டபிள் ஃபார் த கவர்மெண்ட். இது இன்னும் தொடரணும். நாளைக்கு சட்டசபை ஆரம்பிக்குது, வந்தோமா உட்காந்தோமா எதிர்கட்சியாக பேசினோமா, பாயிண்ட் எடுத்தோமா, நீங்கள் அது தப்பு பண்ணீங்க, ஆமாம் நாங்கள் தப்பு பண்ணோம், சரி இப்போ இது எப்படி சரியாக பண்ணலாம், மக்களுக்கு என்ன பண்ணலான்னு பேசினோமான்னு இருக்கணும். தேவையில்லாததை பேசி எதனா பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே தலையை பிடிச்சி திருக்கி விட்ருவோம்.